World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். திருப்பூர் சூரிய ஜெயவலையா அவர்கள் பேசுறாங்க. ராகு கேதுவை பற்றி ஒரு 20 நிமிஷம் பேசுவாங்க. அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கம். எல்லாரும் சாப்பிட போகும்போது சில விஷயங்கள் பேச சொல்லியிருக்கிறாங்க. இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்வை சீரும் சிறப்புமாக நிர்ணயிப்பதற்கு சிறப்பான உதவிகள் செய்யும் என்பது அனைவருக்கும் தெரியும். என்னுடைய குருநாதர் சின்னாலப்பட்டி தங்கவேல் ஐயாவின் ஆசியுடன் சிறப்பாக உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் கற்றறிந்த அனுபவத்தில் கண்ட ஆய்வுகளை தங்கள் முன் வைக்கிறேன். இந்த ராகு கேதுவை மட்டும் வைத்து நிறைய விஷயங்களை நாம் கூற முடியும். ஜோதிடத்துறையில் ராகு கேது மட்டுமே போதும். மற்ற கிரகங்கள் நமக்கு பெருவாரியாக பலன்கள் தந்தாலும் ராகு கேதுகள் நிறைய விஷயங்களை நம்மளுடைய முன்வாழ்வையும் பின்வாழ்வையும் நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு கொடுக்கிறார்கள். கடந்த கால வாழ்க்கையின் நினைவுகளை பதிவு செய்வது ராகு கேது. இந்த கேது நம்மளுடைய முன்பிறவியினுடைய தன்மைகளை விளக்கி கூறுவார். ராகு நம்மளுடைய எதிர்கால பலன்களையும் எதிர்காலத்தில் நடக்கும் ஆசைகளையும் நிர்ணயம் செய்பவர் ராகு. இந்த ராகு கேது வைத்து நாம் எப்படி பலன் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ராகு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தினுடைய பலனை மிகைப்படுத்தும். ராகுவுடைய காரகத்துவத்தை நாம் மேம்படுத்த பழகி கொண்டால் நாம் சிறப்பாக வாழ்வில் உன்னதமான நிலையை அடைய முடியும். ராகு கூறிய காரகத்துவங்களில் நாம் எதை ஆசைப்படுகிறோமோ அதை அடைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும். ஆகையால் ராகு நின்ற வீட்டு ஆதிபதி பலம் பெற வேண்டும். ராகு நின்ற வீட்டாதிபதி பலம் பெறும்போது நம்மளுடைய வாழ்வில் அனைத்து நலன்களையும் நம்மால் அடைய முடியும். கேது நின்ற வீட்டாதிபதி பலம் குறைய வேண்டும். அப்போதுதான் நாம் ராகுனுடைய பலனை அடைய முடியும். இருவரும் 180 டிகிரி அந்த ஆங்கிளில் 2 பேரும் சுற்றி வரும்போது ஒன்று நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை தருவார், மற்றொன்று நம்மளுடைய கிடைக்கக்கூடிய விஷயங்களை தடுப்பார். முதலில் ராகு பற்றி நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ராகு நமக்கு அதாவது விஞ்ஞானபூர்வமான விஷயங்களையும் பேர ஆசைகளையும் தரக்கூடியவர். இவர் இருக்கக்கூடிய வீடுகளை வைத்து நாம் நிர்ணயம் பண்ண வேண்டும். இந்த ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த ஆதிபதியினுடைய தன்மையை இயல்பை தருவார். அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தை இவர் அதிகப்படுத்துவார் என்பது தாத்பரியம். இந்த ராகுவுடன் ஒத்த கிரகங்கள் சுக்கிரன் இணையும் போது சிறப்படைய வாய்ப்புள்ளது. அதே போன்று சனி இணையும் போது சிறப்படைய வாய்ப்புள்ளது. புதன் இணையும் போது புத்திசாலித்தனம், அதீத கற்பனைகள், பெரிய அளவில் நாம் ஒரு விஷயத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கண்டுபிடிப்புகள் இதுகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். ஆனால் புதன் பலவீனமாக இருந்தால் நாம் போதைக்கு அடிமையாக வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கி கொடுத்து விடுவார். மன குழப்பங்கள் இது மாதிரியான விஷயங்களை தரப்பார். இப்போ இந்த புதனை வழிபடுத்தக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம்னா, நாம் நிறைய ஞானிகளையும் பெரியோர்களையும் சந்திக்க வேண்டும். அவர்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்களை நாம் வாழ்வில் நடப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். நாம் ஒரு உத்வேகத்துடன் எப்போதும் செயல் வேண்டும். போதைப் பொருள் பயன்படுத்தும் பழக்கத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் ராகுவுடைய காரகத்துவம் புதனும் இணைந்து செயல்படும் போது சிறப்பான ஒரு வெற்றி சூழ்நிலையை உருவாக்கி தருவார். ஆகையால் எப்போதுமே நீங்கள் ராகுவுடன் எந்த கிரகம் இணைந்திருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை மேம்படுத்துங்கள். வாழ்வில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவார்.
ஆகையால் நீங்கள் ராகு சுக்கிரன் இணைவு அபரிதமான செல்வ வளம், மிகப்பெரிய செல்வ வளத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். நீங்கள் பெரிய ஜாதகங்கள், இந்த திரைப்பட நடிகர்கள், பெரிய ஒரு கலைத்துறை சார்ந்த விஷயங்களை சாதிக்கக்கூடிய நபர்களுடைய ஜாதகங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது ராகு சுக்கிரன் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த ராகு சுக்கிரனுடைய தொடர்பு அதனுடைய ராசியினுடைய தன்மைகள் ஏற்ப காரகத்துவங்கள் மிகைப்படுத்தும். பணம் சார்ந்த விஷயங்களிலும் வெற்றியடைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவார். இந்த ராகு சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறது ஒரு தீமையான, அதாவது என்னன்னா ஒரு தீய பழக்க வழக்கங்களை முன்னிறுத்தி ஈடுபாடுகளை அதிகமாக தரக்கூடிய நபர். பெண்கள் விஷயங்களில் சிற்றின்ப ஈடுபாடுகள், மதுபோதை, இது போன்ற விஷயங்களில் அவர் ஈடுபடுத்தக்கூடிய தன்மைகளை உருவாக்குவார். அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தாமல் உங்கள் வாழ்வில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். முதலில் ஜாதகத்தை சரியாக ஆராய்ந்து ராகுவோட தன்மை சுக்கிரனுடைய தன்மையை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். ராகு நீராசிகளிலும் நிலராசிகளிலும் இருக்கும்போது தான் பலம் பெறுவார். நெருப்பு ராசிகளில் இருக்கும்போது பலம் குறைவார். இது இந்த 12 ராசிகளில் நீர்ராசி நெருப்பு ராசி எதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ராகுவுடைய தன்மைகளை நீங்கள் மிகைப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். பொதுவாக பரிகாரம் அப்படிங்கிறது நாம் இறை வழிபாடு செய்வதை விட எந்த கிரகத்தின் காரகத்துவத்தை நாம் மேம்படுத்தணும் நினைக்கிறோமோ அந்த கிரக காரகத்துவத்தை நாம் அதிகப்படியான செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போ குரு நீச்சமாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க, குரு பலவீனமாக இருக்கார், அந்த மாதிரி ஜாதகங்களை பெரிய பெரிய ஜாம்பவான்கள் மேதைகளை சந்தித்து அவர்களுடைய வாழ்வில் நடக்கும் சம்பவங்களை நினைவு கூர்ந்து அவருடைய பழக்க வழக்கங்களை நாம் கை கொள்ளுவோமானால் அந்த குருவினுடைய பலவீனத்தை நம்மால் போக்க முடியும். நிறைய ஆசிரிய குருமார்களையும் வணங்கி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும்போது அவர்களுடைய வாழ்த்துதால் இந்த குருவின் பலவீனம் நமக்கு மேன்மையடை செய்யும். முயற்சி திருவினையாக்கும் என்பது இது மாதிரி காரகத்துவங்களை மேம்படுத்த வேண்டும். இறை வழிபாடு அப்படிங்கிறது மனத்தை செம்மைப்படுத்துவதற்காக மட்டுமே. நம்ம வாழ்வில் நடக்கும் சம்பவங்களை நிர்ணயம் செய்வது அவர்கள் அல்ல, நாம் தான். ஜோதிடம் என்பது நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சாஸ்திரமாகும். அப்போ இந்த ஜோதிட சாஸ்திரத்தை எந்த முறைப்படி எதனுடைய அடிப்படையில் நாம் இயக்க வேண்டும் என்பதை நாம் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய குருநாதர் அடிக்கடி கேட்பார், ஜாதகத்தை நாம் உருவாக்குறோமோ அல்லது ஜாதகம் நம்மை உருவாக்குகிறதா என்று கேட்பார். ஜாதகத்தை நாம் உருவாக்குறோமோ இல்லது ஜாதகம் நம்மை உருவாக்குகிறதா அப்படின்னு கேட்பார். ஜாதகத்தை நாம் தான் உருவாக்குகிறோம். கிரகங்கள் நம்மளுடைய இயக்கங்கள் அடிப்படையில் தான் நம்மளுடைய ஜாதகத்தில் பிறந்த நேரத்தில் அமைகிறது. ஆகையால் நீங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் உள்ள கிரக பலவீனங்களில் உள்ள கிரகங்களை வலுப்படுத்த அந்த கிரகத்துக்குரிய காரகத்துவத்தை மேம்படுத்துங்கள். நாங்கள் பல்வேறு ஜோதிட கேட்பவர்களிடம் நிறைய பேருக்கு நாங்கள் இது மாதிரி சொல்லி நிறைய பேர் தன்னுடைய வாழ்வில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். சாதாரணமாக இருப்பவர்கள் எல்லாருமே வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் நீங்கள் ஜாதக ரீதியாக கிரக பலவீனங்களை உறுதிப்படுத்தி அதற்குண்டான காரகத்துவங்களை மேம்படுத்துங்கள். கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும். இந்த கேது சனி உள்ளவர்கள் தொழில் ரீதியாக முரண்பாடுகள், அடிக்கடி தொழில் மாற்றங்கள், தொழிலில் நிறைய செலவினங்கள், உத்தியோகத்துக்கு ஏற்ற வருமானம் இருக்காது, மேலதிகாரிகளுடைய இடர்பாடுகள், தொந்தரவுகள், அடிக்கடி வேலையில் இடமாற்றங்கள், இது மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கும். அன்றாட தேவைக்கு உண்டான வருவாய் குறைவாகும். இப்போ இது போன்ற நபர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, தினமும் நீங்கள் தெருவில் இருக்கும் நாய் பைரவருக்கு
இனிப்பு உணவுகள் வழங்கி வந்தீங்கனால் உங்களுடைய தொழில் ரீதியான முடக்கங்கள் பிரச்சனைகள் தீர்வாகும். நீங்கள் அதனால் டெய்லியும் போகும்போது வரும்போது காலையில் நீங்கள் ஒரு தொழிலுக்கு போகும்போது இல்லை வேலைக்கு போகும்போது அதற்குண்டான ஒரு தெருநாயை பார்க்கும்போது நீங்கள் ஒரு உணவு பிஸ்கட்டு அது மாதிரியான உணவுகள் நீங்கள் தரும்போது உங்களுடைய தொழிலில் உள்ள இடர்பாடுகள் குறையும். இது அனுபவ ரீதியாக நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சில ஜோதிட நண்பர்களுக்கெல்லாம் சார் என்னுடைய ஜாதகத்துலேயும் குரு அதாவது கேது சனி சம்பந்தம் இருக்குது, எனக்கு தொழில் ரீதியாக மேம்பாடு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அவர்களுக்கு சில பேருக்கு சொல்லும்போது சில பேர் அதை கரெக்டாக பயன்படுது. சார் நீங்கள் சொன்ன பின்னாடி நான் இதை பயன்படுத்திட்டு வரேன், எனக்கு தேவையான வருமானம் இப்போது எனக்கு கிடைக்குது அப்படின்ற நம்பிக்கையோடு செயல்படுகிறார்கள். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். அதே போல் இந்த செவ்வாய் சனி சம்பந்தம் உள்ளவர்கள், செவ்வாய் சனி சம்பந்தம் உள்ளவர்கள் என்னென்னா ஒரு மனக்குழப்பம், ஒரு முடிவு செய்ய முடியாத சூழ்நிலையை அவர்களுக்கு அந்த தரும். ஏன்னா செவ்வாய் ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய நபர், சனி ஒரு தொழிலாளி. ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய நபரும் தொழிலாளியும் இணையும் போது முரண்பாடுகள் ஏற்படும். நான் சொல்கிறபடி தான் நீ நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோர் செவ்வாய். அந்த சூழ்நிலைகள் சட்டதிட்டங்கள் இருக்காது. ஆனால் சனி அப்படி அல்ல, ஒழுங்கானவர், முறையாக செயல்படக்கூடிய நபர், மெதுவாக செயல்படக்கூடிய நபர். அப்போ இந்த முரண்பாடும் இந்த ஒழுங்கானவரும் இணையும் போது நம்மளுடைய வாழ்வில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். இந்த சனி செவ்வாய் இணையும் நபர்கள் தங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்திற்கு ஏற்ப சில பரிகார முறைகளை நாம் மேற்கொள்ளும் போது வாழ்வில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த சனி செவ்வாய் இணைவு மன பாதிக்கப்பட்ட நபர்கள், மனநோயாளிகள், உடல் ஊனமற்றவர்கள், இது மாதிரி உள்ள நபர்களுக்கு நீங்கள் சைவ உணவு தான் தரணும். இந்த சைவ உணவு அவருக்கு நல்ல ஒரு சிறப்பான அறுசுவை உணவு கொடுத்து புதிய ஆடை துணிமணிகள்லாம் கொடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யும்போது உங்களுக்கு அந்த சனி செவ்வாயினுடைய சேர்க்கை தாக்கம் குறையும். இது அனுபவபூர்வமான உண்மை. நீங்கள் அனுபவத்தில் நீங்கள் இதை செய்து பாருங்கள், உங்களுக்கு மிக சரியாகவே இருக்கும். திருமண தாமதம் இந்த ராகு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த தோஷம், நாகதோஷம் அப்படின்னு சொல்லி நிறைய இன்னைக்கு உள்ள சூழலில் நிறைய ஜோதிடர்கள் நண்பர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ராகு கேதுகள் எங்கே இருந்தாலும் தோஷம் கிடையாது, தோஷமாக உருவாக்கிட்டான், அதுதான் உண்மை. தோஷம்னா என்ன? அப்போ அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை தடுக்கக்கூடிய அதனால் தோஷம் ஏற்படுகிறது அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம். இந்த ராகு 7ல் இருக்கும்போதோ அல்லது கேதுல 7ல் இருக்கும்போது திருமணம் தாமதமாகும். எப்போ ஆகும்? குறைந்தபட்சமாக ஒரு 28, 29, 30 வரைக்கும், உங்களுக்கு 32 வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு மேலே அதுக்குள்ளே தான் வாய்ப்பு ஏற்படுமே தவிர இளமையில் திருமண வாய்ப்பை தருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அந்த காலத்திற்கேற்ற நல்ல ஒரு நம்ம பழக்க வழக்கங்களையும் நாம் முறையான ஒரு நல்ல, ஏன்னா ராகு நம்ம மூல நூல்கள் மற்ற நூல்கள்லாம் வாசிக்கும். மூல நூல்களை நாம் வாசிக்கும்போது ராகுவுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப 7ஆம் வீட்டில் இருக்கிறது பிரபலர் தொடர்பு ஏற்படும், பாதிப்பு தரும், நன்மை இருக்காது, இது மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை தரும், இது மாதிரிலாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது நிறைய நண்பர்களுக்கு அது மாதிரி இல்லை. ஏன் இல்லைன்னு ஆராயும் போது ராகு நின்ற வீட்டோன் பலம் பெறும்போது அந்த ஜாதகர் தன் மனைவியினால் யோகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் திருமணம் தாமதமாகத்தான் ஆகும். 28, 29, 30 அந்த 32 அந்த காலகட்டங்களில் தான் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த திருமண சூழல் அமையக்கூடிய வாய்ப்புகளை நாம் அந்த காலகட்டங்களில்
நாம் பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய நடைமுறைகள், செய்களை முறையாக ஒழுக்கமாக இருந்தோமானால் வாழ்வில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நாம் அந்த காலகட்டங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் ஒரு சரியான ஒரு வழிமுறையில் நடக்காமல் இருந்தோமானால் நம்மளுடைய வாழ்வில் நிறைய பாதிப்புகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்தும் இந்த ராகு. ஆகையால் எந்த பாவத்தில் ராகு இருக்காரோ அந்த பாவத்தினுடைய காரகத்துவத்தை நீங்கள் மேம்படுத்த பழகிக்கொள்ளுங்கள். வாழ்வில் வெற்றியடைவதற்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளது. இந்த கேது சந்திரன் சேர்ந்திருக்கிறோன்னா உங்களுக்கு இந்த நிறைய பேர் மனக்குழப்பம் ஏற்படும். உறுதி இல்லாத தன்மை, அவசரமாக ஒரு காரியத்தை செயல்படக்கூடிய தன்மைகள், கடைசிக்கு அந்த காரியம் முடிந்த பின்னாடி அடடா முன்னாடி இப்படி யோசிக்காமட்டோமா அப்படி யோசிக்காமட்டோமே அப்படின்னு ஒரு தடுமாற்றங்களை உருவாக்கக்கூடிய தன்மைகள் உருவாக்கும் இந்த கேதுவும் சந்திரன் இணைவு. சந்திரன் மனசு, கேது எதையுமே செயல்படாமல் இயங்காமல் தனிமையை இருக்க விரும்பக்கூடிய கிரகம். அதனால தான் அவர் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஞானக்காரகன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனால் அந்த ஞானக்காரகன் மனக்காரனோட சேரும்போது என்னன்னா, நான் சொல்கிறபடி நீ இரு அப்படின்னு மனசை கட்டுப்படுத்துறது. ஆனால் மனசு அப்படி இல்லை, ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன்னு தான் அந்த மனசு இயங்குது. அப்போ ஏன் அப்படி? அப்போ இவர்கள் என்ன பண்ணும், மனதை கட்டுப்படுத்தக்கூடிய தியான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மனதை கட்டுப்படுத்தக்கூடிய தியான பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். நிறைய நூல்களை வாசிக்க வேண்டும். நிறைய நண்பர்கள், பெரிய பெரிய பேச்சாளர்களுடைய பேச்சை அடிக்கடி கேட்க வேண்டும். இப்படி செயல்படும்போது இவர்களுக்கு அந்த சந்திரனுடைய தாக்கம் மேம்படும். அதே போல் ஆதரவற்ற தாய்மார்கள், அதாவது நிறைய பேர் இருப்பாங்க, சிலர் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, கடைசி காலம் ரொம்ப உதவிக்க ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு தேவையான உதவிகள் பணமோ கொடுக்காம அறுசுவை உணவு, உடைகள் இது மாதிரியான கொடுத்து அவருடைய ஆசி பெறும்போது சந்திரனுடைய தாக்கம் பாதிப்பிலிருந்து நாம் விடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சந்திரனுடைய அடிப்படையில் தான் இந்த நட்சத்திர ஓட்டங்களை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். வானத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. ஏன் குறிப்பிட்ட நட்சத்திரம் 27 நட்சத்திரம், அபிஜித்தோட 28 நட்சத்திரம் மட்டும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க. அதனால தான் பிரச்சனைகள் நட்சத்திரங்கள் பலன் தருவதில்லை அப்படிங்கிற போக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. சுற்றுவட்ட பாதையில் பூமிக்கு தொடர்புடைய கிரகங்கள் எதுனா சந்திரன் மெயின். பூமியினுடைய துணை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன். இந்த சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதையில் எந்த நட்சத்திர கூட்டங்கள் தொடர்பு உள்ளதோ அந்த நட்சத்திரங்கள் மட்டுமே இயங்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோருடைய கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பின் அடிப்படையில் தான் இந்த நட்சத்திரங்களுக்கு கூட்டணிக்கு ஏற்ப அவனுடைய அது உருவத்தன்மைக்கு ஏற்ப பெயர்களை நிர்ணயம் பண்ணி அவருடைய அந்த கதிர்வீச்சு தன்மை நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிற அனுபவ ஆராய்ச்சியில் தான் நட்சத்திரங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ராசிமானம் 12 ராசிமானமும் அந்த அதனுடைய அடிப்படையில் தான் நிர்ணயம் செய்திருக்குது. நிறைய நூல்களை முதலே வாசிக்க பழக வேண்டும். அனைவருமே நிறைய பேர் வாசிக்காமல் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. முறையான குருநாதரை நாம் பயில வேண்டும். அந்த குருநாதர் மிகப்பெரிய ஜாம்பவானாக கெட்டிக்காரனாக இருக்க வேண்டும். அவர் கூறும் விஷயங்களை உள்வாங்கி பழகிக்கொள்ள வேண்டும். பழகிய பிறகு நாம் அனுபவத்திற்கு எது எது சரியாக உள்ளது அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவத்தில் ஆராய வேண்டும். அதை விடுத்து சொல்வதை கேட்டுக்கொண்டு நாம் எதோ பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு குருநாதரிடம் கற்றுக்கொள்ளும் போது முறையான அடிப்படை ஜோதிடம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அடிப்படை ஜோதிடம் தெளிவாக தெரியாத நபர் ஜோதிடம் கூறுவதற்கு லாய்க்கில்லாதவர். அப்படி தான் எங்கள் குருநாதர் சொல்லுவார். இன்றைக்கி போனாலும் அடிப்படை விஷயங்களை கேள்வியாகத்தான் கேட்பார். கரெக்டாக சொல்லணும். அடிப்படை விஷயங்களுக்கும் நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கிடையாது. நீர் ராசிகள், நிலராசிகள், நெருப்பு ராசிகள், செவிட்டு ராசிகள், குருட்டு ராசிகள் இப்படின்னு இருக்குது. இதெல்லாம் ஜாதகம் சொல்கிறதுக்கு பயன்படும்.
மலட்டு ராசிகள் இது மாதிரியெல்லாம் எதுக்கு சொன்னாங்க அன்னைக்கு முன்னோர்கள்? இது நாம் ஜாதகம் சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய தன்மைகள். இது எங்கே இணைக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. அந்த முறையான பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு விதிமுறைகளை படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எதையுமே லாஜிக் இல்லாமல் கற்றுக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரண காரியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த காரண காரியங்களை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு நான் ராசிமான அடிப்படைக்கும் கிரகத்துடைய தொடர்புக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். 12 ராசிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 12 ராசிகளில் கிரகங்கள் சூரியன் சந்திரனுக்கு தவிர மற்ற இரு வீடுகள் தலா கொடுக்கப்பட்டுள்ளது. சூரியன் சந்திரனுக்கு ஒரு வீடு மட்டும்தான். இப்போ இது ஏன்? நிறைய பேர் நீங்கள் யோசிச்சு பாருங்க. சூரியன் தந்தை, சந்திரனை தாய். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அருகில் புதன் வீடு கன்னி, பெண் வீடு. இளவரசின்னு சொல்லுவான் புதனை. அது ஆணுமல்ல பெண்ணுமல்லங்கிறதுக்கு ஒரு ரீசன், அது ஒன்று. இப்போ இளவரசி. அதே போல் சந்திரனுக்கு அருகில் பாருங்கள் புதனுடைய வீடு, ஆண் வீடு, புதன் இளவரசன். இப்போ நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் உள்ள தொடர்பு பாருங்கள். ஆண்களுக்கு அதிகமாக பிடிப்பது பெண் குழந்தை மட்டுமே. ஏன்? இதுதான் ரீசன். பெண்களுக்கு அதிகமாக பையனை தான் பிடிக்கும். இதுதான் ரீசன், உண்மையான தாத்பரியம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இங்கிட்டும் சுக்கிரன், அங்கிட்டும் சுக்கிரன், ஆண் வீடு பெண் வீடு. இது செல்வ வளத்தையும் தரக்கூடிய நபர், தேவையான உதவிகள் செய்யக்கூடிய பணிப்பெண். இதுகெல்லாம் அடுத்து நம்ம குடும்பத்தில் உள்ள சகோதரிகள் இதுகெல்லாம் குறிக்கக்கூடியவர் சுக்கிரன். இவர் மந்திரியும் கூட, ஆலோசனை கூறும் அதிகாரியும் கூட. இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயை வீடு, இரு பக்கமும் செவ்வாய் வீடு, ஆண் வீடு பெண் வீடு கணக்கு இருக்குது. இப்போ இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா தளபதி, நம்மை பாதுகாக்கக்கூடியவர். இப்போ இந்த பக்கம் குடும்பம் ஃபுல்லாக வந்துருச்சாங்க, சுக்கிரன் வரைக்கும் குடும்பம். இந்த பக்கம் சுக்கிரன் வரைக்கும் குடும்பம். அடுத்து படைத்தலைவிகள். இவர்களை பாதுகாக்கக்கூடிய நபர் செவ்வாய். செவ்வாய் என்னென்னா எந்த விஷயத்தையும் யோசிக்க மாட்டார், செய்யினா செஞ்சிடுவார். இன்றைக்கு இருக்கிற அந்த ரவுடிகளும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் செவ்வாய் தான் முக்கிய காரகர். அதனால தான் அவங்க முதல்ல எடுத்தன அடிக்கிறது தான் பண்ணக்கூடிய காரணமே இந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் உறவுகள் தான். அதுக்கடுத்து பார்த்து தான் குருநாதர், ஆசிரியர், போதனை செய்யக்கூடியவர். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எண்ணும்போது 5ஆம் வீடாக வரும். இங்கேருந்து எண்ணும்போது 5ஆம் வீடாக வரும் குரு. சூரியன்லேருந்து எண்ணும்போது 5ஆம் வீடு தனுசு, கடகத்திலேருந்து எண்ணும்போது 5ஆம் வீடு மீனம். 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீடாக வருவது சனியுடைய வீடுகள். தொழிலாளி, சேவை செய்யக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையில் தான் மறைமுகமாக எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வேலை செய்கிறவங்க மறைமுகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணது. இதுதான் ராசியினுடைய அடிப்படை தன்மை. இந்த அடிப்படையில் தான் கிரகங்களுக்கும் ராசிகளுக்கும் உள்ள தொடர்பை தெளிவுபடுத்தி உள்ளார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் யாரோட சேரக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒத்த குணம், ஒரே குணமுடைய நபர்கள் சேரும்போது தான் அந்த கிரகங்கள் தன்னுடைய காரத்துவங்களை சரியான முறையில் இயக்குவார்கள். எந்த வீட்டுக்கு யார் போகக்கூடாதுன்னு ஒரு முறை இருக்குது. அப்போ அந்த முறைகள்லாம் அடிப்படை ஜோதிடம் படிக்கும்போது தான் தெரியும். நிறைய பெரிய இன்னைக்கு ஜாம்பவான்கள் என்று சொல்லி கொண்டிருக்கும் அனைவருமே அடிப்படை ஜோதிடம் தெரியாதவர்களே. அவர்கள்தான் சரியான முறையை காரணம் கூறி சொல்லக்கூடிய எல்லாமே தவறான செய்கைகள், தவறானது, அது தவறு, இது தவறு என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய குருநாதர் இன்றைக்கும் அடிப்புத்தம் படிப்பார். எங்களோட குருநாதர் சின்னாலப்பட்டி தங்கள் ஐயா அவர்கள். அவர்கிட்ட உலகத்தில் இல்லாத புத்தகங்கள் அனைத்து ஜோதிட புத்தகங்களும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் உள்ளது. நீங்கள் எத்தனை புத்தகம், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 8500 புத்தகங்கள் மேலே இருக்குது. அத்தனையும்
வந்து படிச்சுட்டாரான்னு நீங்கள் கேட்கலாம். அத்தனையும் அவர் படிச்சுட்டார். எந்த புத்தகம் படித்தாலும் அவர் வந்து மார்க் பண்ணிடுவார், அண்டர்லைன் பண்ணிடுவார். அடிப்படை ஜோதிடம் தெளிவாக வாசியுங்கள். நிறைய நூல்களை வாசிக்க பழகுங்கள். நல்ல குருமாரை தேடி நிறைய விஷயம் கற்றுக்கொள்ளுங்கள். குருமார் நமக்குள் இருக்கும் விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடியவர் தான் குருநாதர். நாம் செவி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயங்கள் நாம் அனுபவத்துக்கு சரியாக இருக்கிறதா என்று ஆராய பழகுங்கள். சொன்னதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு எதையுமே நீங்கள் ஃபாலோ செய்யக்கூடாது. அது சரியா தவறா என்பதை நீங்கள் அனுபவ ரீதியாக ஆராயுங்கள். ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் உள்ளது. கிரகங்களுக்கும் நம்மளுடைய வாழ்வியலுக்கும் நிறைய தொடர்பு உள்ளது. நட்சத்திரங்களுக்கும் நம்மளுடைய வாழ்வியலுக்கும் நிறைய தொடர்பு உள்ளது. நட்சத்திரங்களை பற்றி அழகா பிருகத் நட்சத்திரா அப்படின்ட்டு சஞ்சரத் அவர்கள் வந்து அந்த நட்சத்திரத்தில் பற்றி என்னென்ன விஷயங்கள் ஜாதக ரீதியாக ஆராய முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவுபடுத்தி கொடுத்துருக்கார். ஒரு பெரிய தொகுப்பை எழுதியிருக்கார். அவர் தொகுதி வாரியாக நிறைய எழுதணும்னு முயற்சி பண்ணார். ஆனால் அந்த ஒரு தொகுதியோடு நின்றுச்சு. அதில் வந்து ஒவ்வொரு நட்சத்திர அடிப்படையில் என்னென்ன நிகழும், என்ன திசாபுத்தி நடக்குது, அந்த திசாபுத்திக்கு ஏற்ப என்ன சம்பவங்கள் நிகழும் அப்படிங்கிறது பிரபலமான பெரிய அரசியல் தலைவர்களுடைய ஜாதகங்கள், பிரபலமான மேலை நாட்டு அறிஞர்களுடைய ஜாதகங்கள்லாம் வந்து அவர் மேற்கோள் காமிச்சு இப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் நிறைய விஷயங்களை அனுபவ ரீதியாக எழுதியிருக்கிறார். மிகப்பெரிய ஜாம்பவான் சஞ்சரத் அவர்கள். அதே போல் ஃபண்டமெண்டல் ஆஃப் அஸ்ட்ராலஜின்னு ஒரு ஃபாரின் நண்பர் எழுதியிருக்கார். அதில் பஞ்சாங்கத்தை எப்படி நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற தத்துவத்தை வந்து தெளிவாக எழுதியிருக்காரு. நாம் இன்னும் நிறைய பேர் பஞ்சாங்கத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமே இருக்கிறோம். ஆனால் ஒரு மேலை நாட்டு அறிஞர், ஜோதிட வல்லுனர், அவர் வந்து பஞ்சாங்கத்துக்கும் நம்மளுடைய வாழ்வியலுக்கும் என்ன தொடர்பு, இந்த உலக இயக்கத்திற்கும் பஞ்சாங்கத்திற்கும் என்ன தொடர்பு, நட்சத்திரங்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, எந்த அடிப்படையில் தொடர்பு கொள்ளுங்கிறது தெளிவுபடுத்தியிருக்கார். ஆனால் தமிழ் நூல்களில் வந்து இது போன்ற விளக்கங்கள் குறைவாக இருக்கிறது. அதனால் நீங்கள் நிறையா படிக்கணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியும் அனைவரும் ஜோதிடத்தில் வந்து மிகப்பெரிய சாதனைகள் புரிய முடியும். முயற்சி தான். இந்த வாய்ப்பை அளித்த ஜோதிட சங்கம், நாமக்கல் ஜோதிட சங்கம், சக்திகுரு அவர்களுக்கும் தென்னரசு அவர்களுக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்டகால நண்பர் என்னுடைய சக்திகுரு அவர்கள். நான் வந்து ஜோதிடத்துறையில் 90 வந்து உள்ள நுழையும் போது 95 என்னுடைய குருநாதர் சினாலப்பட்டி தங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் பயணத்துக்கு அப்புறம் என்னுடைய ஜோதிட கட்டுரைகள், ஜோதிட பூமியில் நிறைய என்னுடைய கட்டுரைகள்லாம் வந்து நான் நிறையா பயணம் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அவருடைய கட்டுரைகள், நான் என்னுடைய கட்டுரைகள்லாம் வாசித்து ரொம்ப காலமாக வந்து சக்தி என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கார். இந்த முகநூல் வந்ததுக்கு அப்புறம்தான், இந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறம்தான் கிட்டத்தட்ட சக்திகுருவோட பழக்கம் நமக்கு அதிகமாக இருக்குது. எல்லா ஆண்டு விழாவுக்கும் அவர் தவறாமல் நம்ம அழைப்பார். தேவையான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புத்தகங்கள் நிறைய வாசியுங்கள். புத்தகங்கள் நிறைய நீங்கள் முகநூலில் இருக்கிறது, என்னுடைய கட்டுரைகள் நிறைய இருக்குது. அதனால் நிறைய வாசியுங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் சொல்லிடுறேன், நன்றி. என்னுடைய பெயர் சூரிய ஜெயவேல். 96 20 607 603 96 20 607 603 இது என்னுடைய நம்பர். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம். என்னால் தேவையான உதவிகள் செய்ய முடியும். நிறைய பிஹெச்டி பண்ணக்கூடிய நபர்களுக்கு புத்தகங்களும் அவர்களுக்கு தேவையான உதவிகளும் நான் நிறைய இப்போதும் செய்து கொண்டிருக்கேன். எப்போதும் நிறைய பேருக்கு நான் அதுக்கான வாய்ப்புகள் அவர்கள் கேட்கும் சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி நூல்களும் புத்தகங்களும் வழங்கி கொண்டு தான் இருக்கேன். ஆகையால் எப்போது வேண்டுமானும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடிப்படை தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்குரிய புத்தகம் ஏஎப் பிள்ளை, மயிலை பூபதிராஜன் அவர்கள் எழுதிய ஜோதிட களஞ்சியம் 9 பாகம் உள்ளது. அதாவது 8 பாகம் மொத்தம், அடிஷ்னலாக வந்து ஒரு 5 புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை நீங்கள் முழுசாக வாசிச்சிங்கனாலே மிகப்பெரிய ஜாம்பவனாக முடியும்.
ஏன்னா ஒரு ஜாதகத்தை எப்படி நாம் ஆராய வேண்டும், அதற்கான விளக்கங்களை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நிறைய கற்றுக்கொள்ள முடியும். அது நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் வாசியுங்கள், நிறைய ஆராயுங்கள், நிறைய படியுங்கள். நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் பிடிஎஃபாக படிக்கிறதெல்லாம் புண்ணியமே கிடையாது. புத்தகம் வாசிங்க, அப்போ தான் நம்ம மனசில் நிற்கும். எப்போ வேணும்னாலும் நம்ம சந்தேகம்னா புத்தகத்தை எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு பிடிஎஃப்பை முழுமையாக நீங்கள் வாசிக்க முடியாது. அதனால் நீங்கள் புத்தகம் வாங்கி வாசியுங்கள். நல்ல நல்ல குருமாதர்கள் நிறைய பேர் நிறைய புத்தகங்கள் இயற்றியுள்ளார்கள். ஆங்கிலத்தில் நல்ல புலமை உள்ள நபர்கள் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. அதனால் மடுபாய்சா அப்படின்னு வடநாட்டில் ஒரு மிகப்பெரிய நபர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ப்ரொடியூஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு. துணை சக்கரங்கள் அனைத்துமே போய் ஜாதகம் மட்டுமே போதும், ராசி சக்கரம் மட்டுமே போதும், பலன் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் நிர்ணயித்து கிட்டத்தட்ட 3500 ஜாதகங்களுக்கு விளக்கம் எழுதி, பிரபலமான ஜாதகங்களுக்கு விளக்கம் எழுதி அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத ரூல் கொடுத்துருக்காரு. அதனால் ராசி சக்கரத்தை வச்சு நீங்கள் உங்களால் சொல்ல முடியும். ஆனால் முறையான குருநாதருடைய பயிற்சியோடு சொல்லுங்கள், வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திரு சூரிய ஜெயவலையா அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.